வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல உண்மையை நிரூபிச்சிடுறாரு. அத்தை மேல எந்த தப்புமே இல்ல, இவங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னு நிரூபிச்சாச்சு. உடனே அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, மேடம் சாரி மேடம், எங்களை மன்னிச்சிருங்க, இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல மேடம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி சில பேர் என் பதவியை எப்படியாவது பறிக்கிறதுக்காக இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். அதிகாரிங்க சொல்றாங்க, ஆமா மேடம், நீங்க சொல்றது சரிதான். இந்த மாதிரி ஒரு சில பேர் இப்படி பண்றதுனால எல்லாரு மேலயும் ரொம்ப தப்பு நினைக்கிற மாதிரி இருக்கு. சாரி மேடம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சரி, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து அந்த தம்பதிகளை கூட்டிக்கிட்டு போறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்க அத்தை, நான் உங்க மருமகனா உங்களுக்கு உதவி பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் நீங்க. ஆனா ஒரு மருமகனா நான் உங்களுக்கு உதவி பண்ணல, ஒரு மக்கள்ல ஒருத்தனாதான் உதவி பண்ணியிருக்கேன். சோ நீங்க என் மேல கோவப்படாதீங்க மேடம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு மக்கள்ல ஒருத்தனா என் பதவியை நீங்க காப்பாத்திருக்கீங்க. சோ அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்துட்டு நினைக்கிறாங்க, இவன் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னாடி நின்னு நம்மளை காப்பாத்துறான். சோ நம்ம நினைக்கிற மாதிரி இவன் நல்லவனாதான் இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல வில்லி இந்நேரம் அக்கா கறியை பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுல இருக்காங்க. ஆனா இன்னொரு அதிகாரி நேரா வில்லிக்கு போன் பண்றாங்க. வில்லி போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு, நான் நினைச்ச மாதிரியே அக்கா கறியை பிடிச்சாச்சா? அவங்க சொல்றாங்க, இல்ல மேடம், நாங்க அங்க போனதோட நடந்த சம்பவமே வேறு. அதுக்குள்ளயும் நீங்க சொன்ன அந்த டிரைவர் பையன் அந்த இடத்துக்கு அவங்க அத்தை மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சுட்டான். எங்களால அடுத்த வார்த்தை எதுவுமே பேச முடியல. அந்த நீங்க அனுப்புன ஆட்கள் 2 பேரையுமே கைது பண்ணி கூட்டிட்டு வர மாதிரி ஆகிருச்சு. நீங்க சொன்னது எங்க எதுவுமே நடக்கவே இல்லை. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. ச்சே, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சரி, அந்த டிரைவர் பையன் ஈஸியா உண்மையை கண்டுபிடிச்சிடறானே அப்படின்னு அந்த வில்லிக்கு சரியான காண்டு. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், வேற ஏதாவது ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணுங்க, உங்க அக்கா சிக்கிற மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா சுலபமா அவரை தப்பிச்சிருவாரு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டேன், என்னம்மா ஆச்சு? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னோட பதவியை பறிக்கிறதுக்காக யாரோ இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, கண்டிப்பா யாரா இருக்கும், அந்த சிவனாண்டியோட கூட்டமா தான் இருக்கும். அவனுக்கு தான் நீ இந்த தலைவர் பதவியில இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல, அதனாலதான் அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்றான். அப்ப வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. அக்கா, இந்த வாட்டி எனக்கு அவன் மேல சந்தேகம் இல்லக்கா, எனக்கு சந்தேகம் இருக்கிறது அந்த டிரைவர் பையன் மேலதான். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏடி சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நீ இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டும் பொழுது உன்னை அவன் தான் காப்பாத்தினானாம்ல. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. இங்க பாருக்கா, எனக்கு என்னமோ இது அவனோட பிளான் தான் அப்படின்னு தெரியுது. எப்படியாவது உன் மனசுல நல்ல இடம் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி பண்றான். உனக்கே தெரியும், அவன் சாதாரண ஆள் கிடையாது, 5000 கோடி சொத்துக்கோட அதிபதி. அவன் அந்த பணத்தை வச்சுதான் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுது. நீ வேணும்னா பாருக்கா, அவன் தாக்கா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பான். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஏன் சந்திரா, கொஞ்சம் கூட நீ யோசிச்சு பார்க்கவே மாட்டியா? ஈஸ்வரி எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கா, அதை காப்பாத்தினது யாரு? அந்த என் மாப்பிள்ள. அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி அவர் மேலே பழி போடுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. சரி, உனக்குதான் தெரியுமே, அக்கா கறி அவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அப்படின்னு, நீ போய் காப்பாத்தலாம்ல, அதை விட்டுட்டு எதுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த? இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவங்க என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு.
அதுக்கு அவர் கேக்குறாரு, இங்க பாரு, ஒருவேளை உன் அக்கா மாட்டிக்கிட்டு இருந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ நினைச்சிருந்தா போய் ஈஸ்வரிய காப்பாத்தி இருக்கலாம், அதை விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியல்ல அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, மாமா சொல்றது தப்புக்கா, எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா ஈஸ்வரி, நீ என்ன ஆபத்துல இருந்தாலும் வந்து காப்பாத்துறது யாரு, யோசிச்சு பாரு, மாப்பிள்ளதான். அவரா இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஏதோ எங்க அம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண ஒரு பிரச்சனை, அதை நீ இப்பது வரைக்கும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு என்னோட அப்பாவோட குடும்பத்தை தண்டிக்கிறது எந்த விதத்திலயுமே நியாயமே இல்ல, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி நேரா ராஜாவை பார்த்து, என்ன மாமா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த பயன்படுத்தி அக்கா கரிய எப்படியாவது சமாதானப்படுத்தி உங்க கார்த்தி மாப்பிள்ளைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா அவனை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு, அக்காக்காரிக்கு ரொம்ப பெரிய அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லா உண்மைகளும் உன்னை பத்தி தெரிய வரும், அன்னைக்கு கண்டிப்பா நீ இந்த வீட்டை விட்டு போகதான் போற பாரு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றத விடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்களையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு ராஜா சொல்றாரு, முடிஞ்சா பண்ணு, ஈஸ்வரி என்னைக்குமே என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ மயில இதையெல்லாம் பார்த்துட்டு, சின்னத்தை ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியலையே அப்படின்ட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, சகல, அத்தை ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களாம்ல, நீங்க தான் அத்தைய காப்பாத்தினீங்களாம்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, கடைசி நேரத்துல அத்தைய வந்து காப்பாத்தினேன், இல்லைன்னா அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டி இருப்பாங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல, இங்க சின்னத்தை வந்து என்ன திரும்ப சொல்றாங்க, நீங்க தான் அந்த பிளான பண்ணிருப்பீங்களா, நீங்க தான் பிளான் பண்ணி அத்தையை எப்படி மாட்டி விடுறதுக்காக மாட்டி விடுற மாதிரி மாட்டி விட்டுட்டு காப்பாத்துற மாதிரி காப்பாத்திருப்பீங்களா, இந்த சின்னத்தை ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி பரவாயில்ல, அவங்களுக்கு எப்படியாவது நான் அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் அவங்க இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க அத பத்தி பெரிய விஷயமா நினைக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அத்தைக்கு அடுத்தடுத்து அந்த சந்திராவால பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு. அத்தைக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அத்தை கூடயே இருக்கிற மாதிரி யாரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வில்லி இருக்காங்கல்ல, சரி இந்த பிளான் தான் சொதப்பிருச்சு, அதுக்கு அடுத்த பிளான்ல அக்காவை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா இது மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன நல்லது வேணும் அப்படின்னு அவங்கள நேரடியா போயிட்டு சந்திக்கலாமாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 4-5 பேரை ஏற்பாடு பண்றாங்க. நம்ம ஈஸ்வரிக்கு வந்து பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஈஸ்வரி ஆபீஸ்ல இருக்காங்க. அப்போ ஒரு 4-5 பேர் மாலையோட வராங்க. அப்ப வில்லியும் பக்கத்துல இருக்காங்க, 2-3 மீடியாவும் வருது. அப்ப நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு எதுக்காக எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, மேடம், இந்த ஊருக்காக நீங்க நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், அதான் உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கோம். ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, சரி அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராங்க. வந்துட்டு ஈஸ்வரிக்கு மாலை போட போகும் பொழுது ஈஸ்வரி ஈஸ்வரி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. சோ இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம காண்டாகி மாலையை தூக்கி வீசி அவனை ஓங்கி அறையிறாங்க. இத பார்த்ததும் அங்க உள்ள மீடியா எல்லாமே போட்டோ எடுத்துருது. அப்ப வில்லி இத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. மீடியா பீப்புள் கேக்குறாங்க, என்ன மேடம் இது, என்ன நடக்குது? அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, எங்களுக்கு அப்பவே தெரியும் இவங்களுக்கு ஆம்பளைங்கனாலே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு, என்னடா இது, இந்த பையன் இப்படி மாலை போட போறானே அப்படின்னு நாங்களும் பாத்துக்கிட்டு இருந்தோம். உடனே மீடியா பீப்புள் அவங்க கிட்ட திரும்பி, என்ன சொல்றீங்க, மேடத்துக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காதா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா, இவங்களுக்கு சுத்தமா ஆம்பளைங்கனாலே பிடிக்காது.
இதுல இவங்க மாலை வேற போட வராங்களா? சுத்தரா இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. இங்க ஈஸ்வரி அம்மாவுக்கு சுத்தமா அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. இதை கேட்டதும் அந்த மீடியா பீப்புள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே வைரல் ஆகுது. இதெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஈஸ்வரி வீட்டுக்கு போனதும் அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. அந்த அளவுக்கு எல்லாருமே ஈஸ்வரிய பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க. ஈஸ்வரிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப ஒரு சில பெண்கள் அங்க இருந்து வந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க பண்றது ரொம்பவே தப்பு, உங்க அதிகாரத்தை ரொம்ப மோசமா பயன்படுத்துறீங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த மாலை போட்டு பிரச்சனை பண்ணான அவனை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவனை வெளுத்து கட்டி அவனை ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அவன் உண்மையை சொல்றான். இது மாதிரி உண்மைதான், நான் தான் ஈஸ்வரி மேடத்துக்கு மாலை போட போற மாதிரி போய் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணேன். ஈஸ்வரி அம்மா மேல எந்த தப்புமே இல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவர் வீடியோ எடுத்துறாரு. நம்ம ஹீரோ அந்த வீடியோவை போடுறாரு. அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க ஈஸ்வரி அம்மா மேல தப்பே இல்ல, அவங்க நடந்துகிட்டது சரிதான், நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து ஈஸ்வரி அம்மாவை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம், அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு வீடியோவை பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரியும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இது யாரு போட்டது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதை போட்டிருக்காரு. அப்ப ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, பாத்தியா ஈஸ்வரி, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம மாப்பிள்ள தான். ஆனா அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறியல்ல. இங்க பாரு, மாப்பிள்ள உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நிறையவே பண்ணிட்டு இருக்காரு. அத பத்தி எல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டிக்கிற. இங்க பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாப்பிள்ள இந்த அளவுக்கு உனக்கு நல்லது பண்ணிருக்காரு அப்படின்னு நீ யோசிப்ப. அப்ப நீ கண்டிப்பா வருத்தப்படுவ பாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு வேண்டவே வேண்டாம். என் அம்மா வந்து அவன் குடும்பத்தினாலதான் இறந்தாங்க. அப்படி இருக்கையில அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருமே இந்த குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட சேரவே கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு ராஜா ரொம்ப கவலைப்படுறாரு. பில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்க, இன்னைக்கு என்னதான் உங்க மாப்பிள்ளைய பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லி அவரை இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும் எதுவுமே இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அக்காக்காரி அவ மேல கோவத்துல இருக்கா. அப்படி கோவத்தை வந்து மறந்தாலும் அக்காக்காரி கிட்ட இன்னும் சொல்லி கொடுத்து அவளை கோவமாக்கி அந்த பயலை இந்த வீட்டுக்கே வரவிடாம பண்ணுவேன். ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ ஈஸ்வரி பக்கத்திலே இருந்து ஈஸ்வரிக்கு பல விதத்துல துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் உன்னோட உண்மைகள் எல்லாத்தையுமே என் மாப்பிள்ள வெளிக்கொண்டு வருவாரு. அது எல்லாத்தையுமே நீ பார்க்க தானே போற. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உன் மாப்பிள்ளையால எதுவும் பண்ண முடியாது. நான் அக்காக்காரி என் மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கா. அந்த கடவுளே இறங்கி வந்து என் தங்கச்சி தப்பானவன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கையில எப்படி அவ சொன்னா என் அக்கா நம்புவாளா? என் அக்கா நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ராஜா. என்னதான் பண்ணாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம பாட்டியை நேரா ஹீரோ கிட்ட வந்து, பேராண்டி பாட்டியாயா, நீ எந்த அளவுக்கு ஈஸ்வரிக்கு உதவி பண்ற, ஆனா அவ இது எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாளே. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி பரவாயில்ல பாட்டி, விடுங்க பாட்டி, எது நடக்கணுமோ அதானே நடக்கும். அத்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு என் மேல உள்ள கோவத்தை குறைப்பாங்க, அது கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா பேராண்டி, நீ மட்டும் உண்மையை நிரூபிச்சுட்ட அப்படின்னா இந்த குடும்பம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துரும். அதுதான் எப்பன்னு தெரியல, நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கூடிய சீக்கிரம் நடக்கும் பாட்டி, நீங்க நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை சொல்றாங்க. இதை கேட்டது பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ எப்படி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போறாரு, நம்ம ஈஸ்வரி எப்படி உண்மையை புரிஞ்சுக்க போறாங்க, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பர்சனலா ரொம்ப விருப்பப்பட்டு பாக்குறது ஒரே ஒரு எபிசோடு மட்டும்தான். அது என்னன்னு கதை என்னன்னு சொல்றேன், நீங்க அப்படியே கண்டுபிடிச்சுக்கிடுங்க. புதுசா வந்திருக்கு அது. கரெக்டா ஒரு பகல்ல வந்து 2:30 மணிக்கு அது டெலிகாஸ்ட் ஆகுது. அக்கா தங்கச்சி 2 பேரு, அவங்க 2 பேர்ல அக்கா வந்து செமையான வில்லி. அந்த அக்காவுக்காக மட்டும்தான் நான் இந்த எபிசோடையே பாக்குறேன். அந்த அக்கா பேரு வந்துட்டு தீபா. உங்க எல்லாருக்கும் அந்த எபிசோடு பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
ஸோ அதை பத்தின ரிவ்யூவும் அப்கமிங் எபிசோடில் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.